விஜய் சேதுபதியின் விடுதலை 2 பார்க்க போறோம் தேட்டர்ல. வெற்றிமாறன் டைரக்ஷன்லாம் செம்ம மாசு. சூப்பரா இருந்தது. தெறிக்க விட்டுருக்காரு விஜய் சேதுபதி. வெற்றிமாறன் வேற லெவல். நல்லா சூப்பரா நல்லா இருந்தது. பக்காவா இருந்தது. வெற்றிமாறன் டைரக்ஷன் தானே, எல்லாமே பக்காவா இருந்தது. சூப்பரா நீ எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த மாதிரி இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. மூவி எப்படி இருந்துச்சு? மூவி எப்படி இருந்துச்சு? பக்காவா இருந்துச்சு. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? ஓகே தானே, நல்லா இருந்துச்சு சார். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருப்பீங்களா அது மாதிரி இருந்துச்சா மூவி? அதை விட நல்லா இருந்துச்சு சார், அதை விட சூப்பராக இருந்தது. இதில் வந்து போர்ஷன் வந்து விஜய் சேதுபதி தான் நல்லா இருந்தது. போர்ஷன் சூரியத்தை விட விஜய் சேதுபதி நல்லா பண்ணியிருக்காரு. வேற லெவல் ப்ரோ. மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கும். இளையராஜா மியூசிக்லாம் நல்லா இருக்கும். பாட்டு அந்த அந்த பாட்டு தெரில ப்ரோன்னு. அந்த பாட்டு சூப்பர். நல்லா இருந்துச்சுண்ணா, சூப்பராக இருந்துச்சு. பக்கா படம். மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சு? மியூசிக் தான் அங்கே படமே தூக்கி நிற்கிறது. படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. வைலன்ஸ் அதிகமாக இருந்துச்சா, கிளாமர் அதிகமாக இருந்துச்சா? கிளாமரா வயலன்ஸ் தானா ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஓகே ஓகே பக்கா சூரி விஜய் சேதுபதி தான் பக்கான்னு வச்சு பக்கா ஒன்றும் பெஸ்ட் இல்லை. ஓகே. விஜய் சேதுபதியின் விடுதலை 2 பார்க்க போறோம் தேட்டர்ல. வெற்றிமாறன் டைரக்ஷன் செம்ம மாசு. இளையராஜா மியூசிக் எல்லாம் செம்ம கிளாஸு. சூரியன் ஆக்டிங் எல்லாம் தாறுமாறு. ஆக மொத்தம் படம் செம்ம கொல மாசு. கொல 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 மாசு. விடுதலை 2 செமையா இருக்கு. எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. மூவி எப்படி இருந்துச்சுன்னா? நல்லா இருக்குண்ணா, சூப்பராக எக்ஸ்பெக்ட் பண்ணி அளவுக்கு இருந்துச்சா மூவி? ஆக்சுவலி வெற்றிமாறன் படம் தான். கொஞ்சம் ஸ்டோரி வைஸ் போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு நம்ம சூரிய பார்த்தோம்ல. இது ஆக்சுவலி ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் சேதுபதி. ஓகே. விடுதலை ஒன் அளவுக்கு இருந்துச்சா? இளையராஜா மியூசிக்லாம் இல்லை, அந்த மாதிரி கிடையாது. இது படம் ஃபுல்லாக ஒரு மாரலாக போகும், வாய்ஸாக போகும், ஸ்டோரியாக போகும். படத்தோடைய ஆக்சுவலி இவர் நல்லா பண்ணியிருந்தார். கருணாஸோட பையன் கென் கருணாஸ் நல்லா பண்ணியிருந்தார். சின்ன போர்ஷன் தான், பட் நல்லா பண்ணியிருந்தார். விஜய் சேதுபதியோட ஸ்க்ரீன் பிளே நிறையா இருந்துச்சா? ஹீரோயின்ஸ்லாம் நிறையா? ஆக்சுவலி அதான் சொல்கிறேன், ஸ்க்ரீன் பிளே அதிகமாக இல்லை. ஆக்சுவலி இந்த பார்ட் 2 வந்துட்டு விஜய் சேதுபதி தான். இல்லை சூரிக்கு பெரிய இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் ஆனால் இது விஜய் சேதுபதி தான். எப்படி சொல்ல வருதுன்றது நீங்கள் ஃபுல்லாக நம்மளால் சொல்ல முடியாது. படம் பார்த்துட்டு நீங்களே இப்போ இந்த மாதிரி படங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருத்துள்ள ஒரு படத்துக்கு வந்து எப்பவுமே ஏதிட்டு கேட்டுறாங்க. இந்த படத்தில் கிளாமர் சீன்ஸ் அதிகமாக இருக்கலாம். கிளாமர் கிடையாது. இது ஆக்சுவலி ஃபுல்லாக ரத்தம், டைலாக்ஸ் இதுதான் இருக்குது. விடுதலை 2 பற்றி பேசுறதுக்கு முன்னாடி விடுதலை 1 பற்றி ஒரு ரீகேப் பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் சூரிய ஹீரோ என்ன பண்ணியிருக்க படம் வந்து பார்த்தா உண்மையிலே சொல்கிறேன் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. இந்த படம் வந்து அது செம்மையாக இருந்ததுனால இதோட எக்ஸ்பெக்டேஷன் உண்மையிலே பயங்கரமான ஹைப்பாக இருந்துச்சு. நல்ல என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்து வந்தோம்னா அந்தளவுக்கு இல்லைன்னா கூட இது வந்து ஓவராலாக பார்க்கும்போது சினிமோட்டோகிராஃபிலேருந்து ஸ்டோரி லைன்லேருந்து அவங்க எடுத்த மேக்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. விடுதலை 1 விட இது சூப்பராக அமைஞ்சிருச்சுன்னு தான் நான் சொல்ல முடியும். என்னென்னா நமக்கு தெரிஞ்ச ஸ்கிரிப்ட். அந்த படம் வந்து முழுக்க யாரோட படம் கேட்டால் சூரிய படமாக இருந்துச்சு. இந்த படம் முழுக்க விஜய் சேதுபதி படமாக இருக்கிறதுனால பெஸ்ட் ஆஃப் விஜய் சேதுபதி சொல்லலாம். ஆக்டிங்கில் அந்தளவுக்கு வாழ்ந்துருக்காப்புல, பிரித்து மேய்ஞ்சிருக்காப்புல, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த வாத்தியார் எப்படி வந்து தோழராக மாறினாருங்கிறது இந்த படத்துடைய ஃபுல் கதை. ஆரம்பத்துலேருந்தே வாய்ஸ் ஓவர்லேயே ஸ்டார்ட் ஆகிட்டு போகுது. கிளைமேக்ஸில் தான் சூரிய வந்து ஹீரோவாக அவதாரம் எடுத்து ஒரு மேட்டர் பண்ணுறாப்புல. உண்மையிலே இருக்கு. வெளியில் வரும்போது யாரும் சாதாரணமாக வந்துட முடியாது. கண் கலங்கிட்டு வர்ற மாதிரி தான் இருக்குது. சில இடத்துல வந்து ஐ ஃபீல் லைக் ஸ்க்ரீன் பிளேயில் வந்து கொஞ்சம் டைலாக்ஸ் வந்து ரொம்ப லென்த்தியாக இட் வாஸ். பட் தென் மற்றபடி லைக் சின்ன இடத்துல கொஞ்சம் என்கேஜிங்காக இல்லை, கொஞ்சம் அது லாங் இழுத்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி இட் வாஸ் ஆல் குட். செம்ம சூப்பரு, வேறு லெவலில் இருந்ததுன்னு சொல்லலாம். எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா நிறையா கேள்விகள் இருந்தது. அரசியல் அது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி உருவாகிற வரைக்கும் நம்மளே நம்மளோட அதிகாரத்தை உருவாக்கிப்போம் அப்படின்னு சொன்ன விதம் சூப்பராக இருந்தது. நிறையா தத்துவமும் கொள்கைகளும் இல்லாத அரசியல் வந்து ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்கும்னு சொன்ன விதமாக இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. எனக்கு இதில் வந்து கருணாஸ் அவர் பையன் வந்து ஆக்சுவலி வந்து அவர் கருணாஸ் பையன் தான் நினைக்கிறேன். கென் அவரோட அந்த ஃபைட் சீன் சூப்பராக இருக்கும். ஃபைட் சீனில் லாஸ்ட்டாக ஒரு டைலாக் சொல்லுவார், அது எப்படா ஒடுக்குமுறை பண்ணுற அந்த ஒரு சமூகத்தில் மட்டும் இவ்வளோ வீரம் இருக்குது, அதிகாரம் பண்ணுற எங்ககிட்ட வீரம் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது சொல்லுவாங்க, நீங்கள் எங்களை ஒடுக்கி தான் இந்த வீரம் எங்கள் தாய் வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதே உருவான வீரமாக மாறிடுச்சு அப்படின்னு சொன்ன விதம்லாம் சூப்பராக இருந்தது. நல்லா இருந்துச்சு. அவ்வளோ இல்லை, பட் இருந்தது. படம் சூப்பராக இருக்குண்ணா, வேறு மாதிரிண்ணா.
வெற்றிமாறன் செதுக்கி வச்சிருக்காரு நம்ம படத்தை. பார்ட் 2னா இதானா நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் கடைசியில் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக எடுத்துகிட்டு போன மாதிரி இருந்தது படம். ஆனால் சூப்பராக இருந்தது. அதாவது கம்யூனிஸ்ட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு எதனால் ஸ்டார்ட் ஆச்சு, அது குறிப்பாக எதுக்காக பண்ணாங்கன்ற மாதிரி நல்லா சொல்லியிருக்காரு. சூப்பராக இருக்கும் படம். படம் சூப்பர்.